நைட்டு ஃபுல்லாக கையில் மருதாணி இலை வைக்கணும் தேவையில்லை. செவக்காத இலைய செவக்கிறதுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்க. மருதாணி இலை எடுத்திருக்கேன், நல்லா கழுவிட்டு இதை உருவி எடுத்துக்கலாம். உருவின இலையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து 2-3 ஓட்டி எடுத்துக்கிட்டு வந்துக்கலாம். இது கூட 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கிராம்பு வந்து ஒரு நல்ல கலரை கொடுக்கும். சின்ன துண்டு புளி எடுத்திருக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாக்கு அஜந்தா பாக்கு எடுத்திருக்கிறேன், இதை சேர்த்துக்கிறேன். கொட்டாம்பாக்கு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. அரை லெமன் சாரையும் புளிஞ்சு இதோட சேர்த்துட்டு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். தண்ணி தேவைப்பட்ட தெளிச்சு மட்டும் அரைங்க. தண்ணி அதிகமாகிருச்சுன்னா கையில் வச்சா ஒழுக ஆரம்பிச்சிரும். அரைச்ச மருதாணி இலை பேஸ்ட்டை ஒரு சிரட்டையில் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துருக்கிறேன், இதில் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி புள்ளி வச்சு தான் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த டிசைனில் வைக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த சுகர் தண்ணியை வந்து இந்த மேலே வந்து நல்லா அப்ளை பண்ணி விட்டோம் அப்படின்னா இன்னும் கலர் வந்து நல்லா டார்க்காக பிடிக்கும். எடுத்து வச்ச கையை பாருங்க எவ்வளோ நல்லா டார்க்காக பிடிச்சிருக்குது. இதை நைட்டு ஃபுல்லாக வைக்கணும் தேவையே இல்லை. 1 மணி நேரம் மட்டும் வச்சா போதும். நான் 1 மணி நேரம் தான் வச்சேன் பாருங்க. அதில் ஈரப்பதம் கூட இன்னும் இருக்குது. கையில் இருக்க இலையை எடுத்துட்டு கழுவிட்டு நல்லா தண்ணியே இல்லாமல் தொடச்சதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்த்தா இன்னும் நல்லா டார்க்காக பிடிச்சிருக்கும்.